மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. இப்பொழுது நன்றி வணக்கம். ஒரு செல்லர் 5 ஆர்டர்ல இருந்து ஒரே மாசத்துல 50 ஆர்டருக்கு போனாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாத்தினாரு. சிம்பிள். அந்த ப்ராடக்ட் விசிபிள் இல்லைன்னா அது கடந்த 1/2/2008 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உரையாற்றும் போது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/10/2007 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு என்பவர் கைது செய்யப்பட்டார். என்று சொன்னார்கள். எல்லாரும் வாயிலே தான் வடை சுடுவார்கள். ஆனால் நான் வந்தால் அடுத்த நிமிடம் இந்த மீனவ சமுதாய மக்களினோட பிரதிநிதியாக முதல் கையெழுத்தாக அது இருக்கும் என்பது காணல. இந்த இடத்துல காரை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக சட்டத்துறை அமைச்சர் இங்க இருக்க. நான் எதையுமே குறை சொல்லல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கார் எப்படி இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் கார் குறித்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை கார் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போறோம், எல்லாரும் தொகுதிக்கு போறோம், எல்லாரும் பார்க்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சிருக்கோம், 10 கார் வச்சிருக்கோம்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில் போய் சுத்தி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்திற்கு இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்க 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு. வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்திச்சு மக்கள் குறைகளை கேட்டு இங்க அவையிலையும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்க அதை குறித்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்கள். ஆனால் இன்னும் விரிவாக நீங்க போய் உங்க தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க. தொகுதியில் போய் பாருங்க. இப்ப நான் போய் பார்க்கிற ஊர்ல இது வரைக்கும் எங்க கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதனால்தான் மீண்டும் உருவாகுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் இந்த விவாதம் ரொம்ப ஆரோக்கியமாக நடக்கணும், சுமூகமாக நடக்கணும் தான் எல்லாம் விரும்புகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிறப்ப சொன்னார் வாயில வடை சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வாயில வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு. ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆச்சு. இப்ப இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சுதான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படிச்சு பார்த்தேன். எதுவுமே புதுசா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நீதி கட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன மாற்றம் கேட்டாங்க? ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவுன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றம் எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. நன்றி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். இல்ல இல்ல, நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பார்த்து இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து அவை முன்னவர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நீங்க எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யார் அப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுறாரு. மான் உறுப்பினர் உட்காரு. மாண்பு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24. மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர். கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். மாண்பு கே நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்தின உட்காருங்க. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. அவை முன்னவர். கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா எங்க? அரசு கொறடா. பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? இங்க அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்துறாரு சொன்னாங்க. நீங்க கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒண்ணுமே செய்யாம நிறுத்திட்டீங்க. நீங்க மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்க செய்யவே இல்லை. நீங்க அதுக்காக உங்களை மாதிரியா நாங்க இருக்கணுமா? எப்படி? இல்ல நீங்க ஆதார் இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்க செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. இல்ல உட்காருங்க. நீங்க அண்ணே உட்காருங்க. அண்ணே இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்றேன். மான் உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளை சிரமத்திலே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அதை உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நான் இங்கே விட்டுருங்க. உட்காருங்க. நீங்க இல்லைங்க, உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக நீங்க வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலகட்டம் இல்ல தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள், அதை ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உறுப்பினர் மார்க்கண்டேயன் நீங்க தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது நீங்க முதலமைச்சர் 110 அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு.
எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்பெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க மாண்பு அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. மாண்பு அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் முறையல்ல. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்க வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கி கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல இங்க ஒரு கார் ரேஸை பற்றி இங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்க அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டணும். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இவ்வளவு ரொம்ப ஸ்பீடா போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை வந்து நீங்க தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்றீங்க, இதை நீங்க நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சைப்படுத்துவது நீங்க எங்களை கொச்சைப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துவீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே, இப்ப கார் கொடுத்தது அரசுக்கு இப்ப மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம் நீங்க சொன்னீங்க. சென்ற ஆட்சியில நீங்க நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டா ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்க அறிவிச்சீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்க பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சொல் பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வருங்க, வரேன், எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன எனக்கு கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜி. மார்க்கண்டேயன் அவர் என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொல்ல, திட்டமே இல்லையா, அறிவிப்பா வந்தது இல்லையே, விடுங்க சொல்லியாச்சு, விடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், ஒதுவழித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய
சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம் அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இந்த பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது அவசியமா, இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியா உறுப்பினர் இல்லைங்க, ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள், உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள், உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்போது நான் பேசினாலும் இடையூறாகத்தான் இருக்கும் என்று அவை முன்னவர் சொன்னதையும் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் இது 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்கனவே 2 முறை 25வது வருடத்தில் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு 25 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றுகிறேன். 5 ஆண்டு காலம் ஒன்றிய குழுவினுடைய தலைவராக பணி செய்திருக்கிறேன். அதே தொகுதியிலே அதே இடத்தில் தான் நான் தேர்தலில் நின்றிருக்கிறேன். நின்ற தேர்தல்கள் அத்தனையும் நான் வென்றிருக்கிறேன். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் விளாத்திக்குளம் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் 35% எல்லையை கொண்டிருக்கிற பகுதி, 35% நிலப்பரப்பு அங்கு இருக்கிறது. எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் பகுதியில் வடவாடி, மங்களம்பேட்டை போன்ற ஊர்களில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மனைப்பிரிவு அங்கீகாரம், கட்டிட அனுமதி பெறும் முறையில் ஏற்படும் தாமதங்களை விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் உள்ள மணிமுத்தாறு நதியில நகர கழிவுகள் கலந்து அந்த குப்பை கூளங்கள் கொட்டி மணிமுத்தாறு முழுவதும் சேதமடைகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த மாசுபடுவதை தடுத்து அந்த மணிமுத்தாரை பாதுகாத்து தர வேண்டிய சொல்லி அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். விருதாச்சலம் நகர பகுதியில் ஆர்மிட் திட்டத்தின் கீழே பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட அரசு நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். விருதாச்சலத்தில் இருக்கின்ற நகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு புதுக்குப்பம் பகுதியில் பட்டா இருந்தும் அங்கு அளந்து விடப்படாததுனால இன்றும் அந்த மக்களுக்கு அந்த நியாயம் கிடைக்காத வகையில் இருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியில தூய்மை பணியாளர்களும் மக்கள் நல பணியாளர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய வீட்டு வசதி வாரியம், சம்பள உயர்வு, பாதுகாப்பு, மருத்துவ காப்பீடு போன்றவற்றை கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கும் தூய்மை பணியாளர்களை இந்த அரசு காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆட்டோ, டாக்ஸி போன்று அதை தொழிலாக நம்பியிருக்கும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். வீட்டு வசதி துறையின் மூலம் விருதாச்சலம் நகரம், வேப்பூர், மங்களம்பேட்டை போன்ற நகரங்களில் புதிய கோட்ரஸ் கட்டி தர வேண்டும் என்றும் அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே போல அங்கு பாதாள சாக்கடை திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு, ஆனா இன்னும் அது சரியாக செய்து தர முடியல. அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொண்டு அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சரி செய்து கோயில் மாநகரமான விருதாச்சலம் நகரத்தை நீங்கள் மிகவும் சுத்தம் சுகாதாரமான ஒரு கோயில் நகரமாக மாற்றி தர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவை தலைவர் சொன்னது போல நம்ம வடன்னு சொல்றோம், அந்த வடை திட்டங்களாக மக்களுக்கு போய் சேருகின்ற அந்த வகையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறி, தம்பி ஆதவ் அர்ஜுன் இல்லை இன்னைக்கு சீக்கிரம் 1:30க்கு முடிச்சிருவோம் நீங்க சொன்னீங்க, முடிஞ்சிரும் நினைச்சேன், ஆனாலும் இது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அனைத்து சகோதரர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்றேன். எனவே இந்த அவையில உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவைத்தலைவருக்கு 100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கோம், செய்ய போகிறோம். நீங்கள் அண்ணன் வந்து பேசினார்,
இதையெல்லாம் செயல்படுத்தணும். அவரை எங்களுடைய அறிக்கையை வந்து படித்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே என்னென்ன சொல்லுங்கண்ணா, இல்லை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இருக்க வேணாம். இப்போ சிலிண்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது, நீங்கள் கொடுத்தோம், இதுமாரி எல்லாமே பண்ணிவிடுவோம். அதனால் அவர் வந்து அது அப்படியே லிஸ்ட்டு படித்தார்ல, இது இதுன்னு மீண்டும் மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாகவோ எங்கள் அரசு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. நினைவுபடுத்தலாம், நீ செஞ்சா சந்தோஷம். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒன்றே ஒன்றுண்ணே, எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்றது ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பாக அந்த அவர் சொன்ன திட்டங்கள் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் அறிவிப்பார். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்னார். தேர்தலில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு வரலை. அப்போ அவங்க பொண்ணு ரொம்பவே 2-3 நாளாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு, என்னப்பா இப்படி நம்ம மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடலையே, தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டார். ஹைதராபாத்துக்கு போய் அந்த பொண்ணு தேர்தலுக்கு முன்னால் வந்துருமா எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொன்னார். வந்துடுறோம்ப்பான்னு சொல்லிச்சு. அன்னைக்கு போலிங் அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அவையில் இருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னம்மா ஒரு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே, ஏம்மா எத்தனை மணிக்குமா போய் காலையில் ஓட்டு போட்ட? காலையில் 7 மணிக்கே போட்டோம்பா, என் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டோம்பான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அம்மா என்ன திருப்பி சொல்லுன்னாராம். சொல்லும் போது, அப்பா உனக்கு நான் ஓட்டு போடல, நீ எப்படியாவது ஜெயிச்சிருவ, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கோச்சிக்காதப்பா நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இங்கே உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனை இருந்தால் பேசுகிறார்கள், யார் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக செய்கிறார்கள். ஐயா திருவள்ளுவர் கூறியது போல, சுடரும் பொன் போல் ஒளிவிடும் பொன் போது தனது ஒளியை இழப்பதில்லை, மேலும் தூளி பெறுகிறது. அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர், முன்பகுதியில் வந்து அவருடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பெருமைகள், அவரை சார்ந்த பெருமைகள் அதெல்லாம் சொன்னார். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய அரசியல் எப்படி வந்தார், எப்படி அவருடைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் சொன்னார். அதிலெல்லாம் நான் கேட்டு தான் நமக்கு வந்துருக்கிறோம். 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் வந்து மாறி மாறி ஆண்டாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை, போகிறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ நாங்கள் போடாத ரோட்லேயே போயின்னு இருக்கார், நாங்கள் கட்டாத ஆஸ்பத்திரியா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வைத்தியம் பண்ணிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இப்போ நம்ம 100 நாளில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டீங்க. அது அல்ல, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் லெவலில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட அங்கங்கே பேசலாம். ஒரு அமைச்சரான பாடு ஒரு பேசுகிற பொழுது சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட இந்த இடத்துல இல்லை, நீங்கள் ஆட்சி நடத்தும் போது இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். 19 மருத்துவமனை கட்டுறீங்க, ஒழுவது, ஆஸ்பத்திரியில் டாக்டர்ன்றது ஒரு அமைச்சர்களுக்கு அழகு இல்லை. முதல்ல அது வந்து நேரடியாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்தீங்க 100 நாளில், நாங்கள் 100 நாளில் இந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் புதுசாக கட்டிட்டோம், மொத்த டாக்டரையும் போட்டுட்டோம், கம்பவுண்டரை போட்டுட்டோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் பெருமையை சொன்னால் கூட கேட்கலாம். இப்போ தான் வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஏன் குற்றச்சாட்டை சொல்லாமல், ஏன் நாங்கள் 5 ஆண்டு காலம் இப்போ இந்த ஆட்சியில் செய்ததை மட்டும் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிறோமா? அங்கே இங்கே பத்திரிக்கை வரதை சுட்டி காட்டுற மொழியை நீங்களும் 1 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினா தான் என்னென்னு நாங்களும் உங்களை பற்றி குறைகள் சொல்ல முடியுறதால தான் நாங்கள் இதுவரைக்கும் குறை சொல்லாமல் பத்திரிக்கை வர செய்தியை மாத்திரம் உங்கள்கிட்ட மேற்கோள் காட்டுறோம், எல்லாம் செய்கிறோம், இவ்வளோதான் விஷயம். ஆனால் 19 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் ஆண்டது எதையும் செய்யலாம் தவறு. ஏன்னு கேட்டா பல பத்திரிகை என்ன சொல்லுகிறேன், சென்ற முறை நாங்கள்ல இந்தியா டுடே என்கிற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் என்று அண்ணன் மு க ஸ்டாலின் தான் பத்திரிகை, நாங்க சொல்லல. அது
அப்படி பல சிறந்த ஆட்சி நடத்துறது தான் திராவிட இயக்கம், குறிப்பா திராவிட மாடல் ஆட்சி. அதனால தான் சொல்றேன், அமைச்சர்கள் பேசுகிற பொழுதாக இருந்தால், குற்றச்சாட்டு இருந்தால் நீங்க அந்த இடத்த சுட்டி காட்டுங்க, இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த 19 அதை பண்ணோம் இதை பண்ண நான் ஏத்துக்க முடியாது. இல்ல உட்காருங்க. உரையினுடைய ஆரம்பத்துல இல்ல நான் உன்னிப்பா இருக்கும். உரையினுடைய ஆரம்பத்துல முந்தைய ஆட்சியிலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றினார்கள் அந்த ஒரு பாராட்டியும் சொன்னார் அவர். அதை எல்லாரும் கவனிச்சு சொல்லியிருக்காரு. இருங்க, இல்ல அதையும் சொன்னார். நான் திருப்பி படிக்க சொல்லட்டுமா? அதை இல்ல 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 அது சொல்லியிருக்காரு. இல்ல அதாவது முந்தைய ஆட்சியிலும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள் ஒரு பாராட்டுவரையும் முதல்ல சொல்லிட்டு தான் மற்றதான் பேச ஆரம்பிச்சாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க சொல்ல விரும்புவது என்னன்னா, இல்ல மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல அல்ல. இல்ல 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 இப்ப நீங்க சொல்ல வர்றது மாண்புமிகு அமைச்சர் சொல்லியது போல அல்ல. 40-50 ஆண்டு காலமா நாங்களும் நல்ல பணிகளை எல்லாம் செய்திருக்கிறோம். அதோடு நீங்க அதை சொல்லி நீங்க உட்காரலாம். நீங்க ஒரு அனுபவம் உள்ள ஒரு பேரவைத்தல் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நீண்ட நெடுநாளும் தெரியும். நீங்க திராவிட இயக்கத்தில் இருந்தவர், நான் அதெல்லாம் மறுக்கல. நான் சொல்றேன், புதுசா அமைச்சர் வந்திருக்கிறீங்க, நீங்க பட்ஜெட் இப்பதான் படிக்கிறீங்க. இதுக்கு பின்னால் நீங்க திட்டங்கள்லாம் போடப்பட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேரணும். நீங்க இன்னும் போட்ட திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு போகல. இது வரைக்கும் நாங்க போட்ட பட்ஜெட்ல எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நீங்க அதிகாரிகளை கேட்டா சொல்லுவாங்க, உங்களுடைய செக்ரட்டரி கேட்டா சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்ப போடுற பட்ஜெட் தான் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு உங்களுடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும். அப்படி சேருகிற பொழுது நீங்க அதெல்லாம் செஞ்சோன்னு பின்னால் பெருமையா பேசலாம், நான் அதுல மறுக்கல. ஆனால் நாங்க 43 காலமாக சாலையே கிடையாது பல கிராமத்து. நான் ஏன் பேசுறேன், என்னுடைய ஊருக்கு நான் 84 எம்எல்ஏ பாடுதான் எங்க ஊருக்கு நான் பஸ் விட்டேன், ரோடு கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் திராவிட இயக்கம் வந்துதான் எல்லா கிராமத்துக்கும் சாலை போட்டிருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் மருத்துவமனை கட்டிருக்கிறோம், ஆரம்ப சுகாதாரம் கட்டிருக்கிறோம், பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறோம், உயர்நிலை கல்லூரி எல்லாம் கட்டிருக்கிறோம். நான் அதை பெருமையா பேச நான் சொல்றேன் இல்ல. ஆனால் 53 ஆண்டு காலமா ஆஸ்பத்திரி ஒழுகுது, டாக்டர் போடல, அது போடலாம், எப்படி நாடு இதெல்லாம் செய்தது நாங்க தான். உறுப்பினர் இருங்க. நேற்று முன்தினம் பள்ளிப்பட்டு எம்எல்ஏவாக இருந்த ரெட்டியார் இல்ல ரெட்டி ஏகம்ப ரெட்டியார் அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு போனேன். அப்ப நான் சொன்னேன், 80-84 நான் 17 தொகுதிகளுக்கு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 17 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்பெல்லாம் ரோடே இருக்காதுப்பா, அப்பெல்லாம் லைட்டே இருக்காதுப்பா, கார்களே பல ஊரில் இருக்காதப்பா. அந்த ஊர்லாம் வரும்போது நான் எண்ணி பார்க்க இப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் நான் சொன்னேன். காலப்போக்கில் ஒவ்வொரு ஆட்சியும் பல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி. ஆனால் அவர் சொன்ன வந்த கருத்து என்ன என்றால், அவ்வளவு செய்தும் கூட முதல்ல பாராட்டினார். முதல் பேராவே அதான், செய்தும் கூட இன்னும் வசதி இல்லாத இருக்கிற நிலைமை இருக்குது. நான் சொல்ல அந்த இடத்துல தான் அவர் சொல்றார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கு, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்கிற அந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே செய்யல எப்படி சொல்ல முடியும்? அவரு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாங்க, கேட்டுக்கலாமே. உடனே கூட மாண்பு உறுப்பினர் அண்ணன் மூத்த உறுப்பினர், எது எதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க போறீங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். உண்மையாகவே டாக்டர் பற்றாக்குறை, நர்ஸ் பற்றாக்குறை எல்லாம் இருக்குது. அதை ஏன் நீங்க அண்ணன் செஞ்சிருக்கலாமேன்றத அவரு முதல்ல எல்லாமே நல்லா தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனாலும் குறைகள் இருக்குது என்பதை தான் மாண்பு அமைச்சர் அவர்கள் அதை சுட்டி காட்டினாரு. இதே மாதிரி பர்டிகுலரா இப்ப இந்த அமைச்சர் இது செய்யல, அவரு பேரை சொல்லி அவர் எதுவுமே அவரு சொல்லல. அவரு ஒழுங்கா இப்பதான் முதல்ல அமைச்சராக 100 நாள் தான் ஆச்சு. நாங்க அந்த 100 நாளே பல சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய குறைகள் இருக்குது என்பதை அவர் சுட்டி காட்டினாரு. அதை கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சியில் அதையெல்லாம் நாங்கள் செய்துவோம் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் சரி, மாண்பு உறுப்பினர் பேசி முடிக்கிட்டோம். இன்னும் முடிக்கல, ஒரு கொடுக்குறேன். தலைவர், மக்களுடைய தேவைகள் என்பது அதிகம்தான். எந்த காலகட்டத்திலும் மக்களுடைய தேவைகள் அதிகம்தான். ஆனால் அந்தந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பத்தான் ஒரு அரசாங்கம் திட்டங்களை போட முடியும், வரவு செலவு செய்ய முடியும். அது எந்த ஆட்சியாக வந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டில் அந்தந்த ஆண்டுக்கு வருகிற வருவாய் வைத்துத்தான் நாம் எப்பவுமே போடுறோம்.
ஆனால் மக்களுடைய தேவையை முழுமையாக பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி வர முடியும். எனவே ஆண்டாண்டு நாங்கள் போட்ட பட்ஜெட்டு மக்களுக்காக 100% போட்டிருக்கிறோம், மக்களுடைய பாராட்டை பெற்றிருக்கிறோம். அதனால குறை என்பதை அவர் சொல்ற அந்த அஞ்சலை அம்மாள் என்கிற ஒரு புகழ்பெற்ற சமூக சேவைக்கு கூட திராவிட மாடல் ஆட்சியில் தான் நாங்கள் நூலகம் கட்டுவதற்கு இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு பில்டிங் கட்டுக்கிறாங்க அவங்களுடைய மாவட்டத்தில். ஏன்னா அவங்களுக்கு புகழ் சேர்க்கின்ற தான். இப்படி பலதை நாங்கள் திராவிட இயக்கம் செய்திருக்கிறோம். அதை செய்ததை நீங்கள் மனதார பாராட்டினாலும் பரவாயில்ல, குறை சொல்ல வேணும். முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்கள ஆளும் தரப்பில் இருக்கின்ற பேசுகின்ற அனைவருமே அண்ணா காலத்திலிருந்து எழுக்கிறாங்க, திராவிட பாரம்பரியம், திராவிட காலத்திலிருந்து என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால 5 ஆண்டு கால நல்லாட்சியில் நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டி இருக்கு என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் திராவிட பாரம்பரியத்துடைய வளர்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவே வியக்கின்ற வகையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டி முடித்தது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாராலும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லப்பட்ட சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 700 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தியது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதே போல ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல தமிழகத்திலே 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கி தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு வீட்டுவசதித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு எதிர்கட்சி சேர்ந்த கொறடா அவர்கள் சொன்னார்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எல்லாருமே செஞ்சிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில குறைகள் தான் சொன்ன தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நகரத்திற்கும் திட்டமிட்ட வளர்ச்சி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமமான வாய்ப்பு, ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிலையான எதிர்காலம், இதுவே எங்கள் இலக்கு, இதுவே எங்கள் பயணம், இதுவே எங்கள் அரசின் உறுதி. இந்த தொலைநோக்கத்தோடு உறுதியோடும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கை இந்த மாவட்டத்தின் ஒப்புதலுக்காக முன்வைக்கின்றேன். யாருக்கும் பேச அனுமதி, இந்த பிரச்சனை குறித்து பேச அனுமதி இல்லை. மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. எல்லா விவரம் சொல்லியாச்சு, உட்காருங்க. பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க தொடர்ந்து. நிக்கிறாங்க, கேளுங்க. 26-27 ஆண்டினுடைய கம்ப்ளீட் பண்ணிட்ட போதும், இதுக்கு மேல வேண்டாம், இது மேல விவாதம் வேண்டாம். நிதிநிலை அறிக்கையை பாருங்க. மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசுங்க. மிகச்சிறப்பாக வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரச்சனை குறித்து யாருக்கும் பேச அனுமதி இல்லை. வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன்.